Hi, welcome you to learn English. இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு டெய்லி நம்ம டைம் அலாட் பண்ணணும். டெய்லி ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ரீட் பண்ணணும், லிசன் பண்ணணும், ஏதாவது எழுதி பார்க்கணும், சென்டென்சஸ் எழுதி பார்க்கணும். அந்த சென்டென்சஸை சத்தமாக ரீட் பண்ணி நம்மளுக்கு கேட்குற மாதிரி சத்தமாக ரீட் பண்ணி சொல்லணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இந்த மாதிரி டெடிக்கேட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஷியோராக உங்களால் பேச முடியும் இங்கிலீஷில். இங்கே ரைட் சம் பேசிக் வேர்ப்ஸ் இன் தமிழ். ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். காலையில் நம்ம எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்க போகிற வரையும் என்னென்ன செய்கிறோம், முக்கியமான செயல்கள், அந்த செயல்களை தமிழ் வார்த்தைகளாக எழுதணும். அதை ஒரு டிக்ஷனரி யூஸ் பண்ணி இங்கிலீஷ்க்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். பேசுகிறது, பார்க்குறது, நடக்கிறது, சாப்பிட்றது, தண்ணி குடிக்கிறது, இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான வார்த்தைகள் எடுத்துக்கோங்க. அதை டிக்ஷனரி யூஸ் பண்ணி இங்கிலீஷ் டேர்ம்ஸ் கண்டுபிடிச்சிக்கோங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த வார்த்தைகளை வச்சு டெய்லி யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ் டு டெவலப் யுவர் ஸ்போக்கன் ஸ்கில். டிக்ஷனரி லேர்னிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். டிக்ஷனரி எடுத்து ஏதாவது ஒரு பக்கம் திருப்பி ஏதாவது ஒரு வேர்டு எடுத்து மனப்பாடம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டாம். அது நல்லா இங்கிலீஷில் பேச தெரிஞ்சதுக்கப்புறம் பண்ண வேண்டியது. ஃபஸ்ட்டு நம்ம பேசிக் வேர்ப்ஸ், நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற வார்த்தைகளை இங்கிலீஷில் சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ண தெரியணும். அதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதை நம்மளால் ஃப்ரீயாக சொல்ல முடியுதா, எந்த நேரத்துலையும் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி கேஷுவலாக பேச முடியுதான்னு பார்த்துட்டு தென் ஹார்ட் வேர்ட்ஸை ஃபைன் பண்ணி நீங்கள் மனப்பாடம் பண்ணலாம். டிக்ஷனரி மாதிரியே தெசாரஸ் இருக்குது. இப்போ சி அப்படின்னா பார்க்குறது. நீங்கள் தெசாரஸில் பார்த்தீங்கன்னா வாட்ச் அப்படிங்கிற இன்னொரு வேர்டு உங்களுக்கு தெரிய வரும். இந்த மாதிரி அதே அர்த்தம் கொண்ட வேறு வேறு வார்த்தைகள் நீங்கள் தெசாரஸில் தெரிஞ்சுக்கலாம். ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, ஷியோராக டெவலப்மெண்ட் இருக்கும். டிக்ஷனரி எப்படி ஆன்லைனில் இருக்கோ அதே மாதிரி தெசாரஸும் ஆன்லைனில் இருக்குது, புக்காகவும் அவைலபிளாக இருக்குது. ஓகே, இப்போ சி அப்படிங்கிற வார்த்தைக்கு நீங்கள் தெசாரஸில் பார்த்தீங்கன்னா லுக், வாட்ச், ஸ்டார், இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் வரும். அதில் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறணும். நம்ம கேஷுவலாக யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான வார்த்தைகளை செலக்ட் பண்ணிக்கிறணும். அதில் டிஃபிகல்ட்டான வேர்ட்ஸும் இருக்கும், அதாவது ரொம்ப ரேர் யூசேஜ் வேர்ட்ஸும் இருக்கும். ஓகே, அதில் ஈஸியான வார்த்தைகளை எடுத்துக்கணும். டிக்ஷனரி பார்க்குறப்ப ப்ராக்கெட்டில் அது என்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு கொடுத்துருப்பாங்க, அந்த வார்த்தை என்ன டேர்மில் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ சி அப்படின்னு க்ரீன் கலரில் ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள், அது ப்ராக்கெட்டில் வி அப்படின்னு இருக்குது. வீனா என்னது? வேர்ப், வேலையை குறிக்கும் வார்த்தை, ஒரு செயலை குறிக்கும் வார்த்தை. ஓகே, SAW சா, ப்ராக்கெட்டில் பி, ஸ்மால் லெட்டர் பி, இது வந்து பாஸ்ட் டென்ஸ், கடந்த காலத்தை குறிக்குது. அதே மாதிரி டபுள் பி கொடுத்துருப்பாங்க, ஸ்மால் லெட்டர் டபுள் பி, சீன் டபுள் பி, இது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபல். ஓகே, ஸோ சி ப்ரெசன்ட் டென்ஸ், சா பாஸ்ட் டென்ஸ், சீன் பாஸ்ட் பார்ட்டிசிபல். ஸோ ஒரு வேர்பை லேர்ன் பண்ணுறப்ப நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், ஒரு வேர்ப் நீங்கள் லேர்ன் பண்ணிங்கன்னா அதனுடைய பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபல் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகே, சி, சா, சீன், ஸ்பீக், ஸ்போக், ஸ்போக்கன், இந்த மாதிரி உங்களுக்கு சொல்ல தெரியணும். ஃபர்ஸ்ட் ப்ரெசன்ட் டென்ஸில் நீங்கள் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். அந்த சென்டென்ஸ் ஷார்ட்டாக ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக வேர்ட்ஸ் ஆட் பண்ணி லாங் சென்டென்ஸாக மாற்றுங்க. ஐ சி, நான் பார்க்கிறேன். ஐ சி எ மூவி, நான் ஒரு மூவி பார்க்கிறேன். ஐ சி எ மூவி வித் மை ஃப்ரெண்ட்ஸ், நான் என் நண்பர்களுடன் ஒரு மூவி பார்க்கிறேன். ஐ சி மை ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் இன் தி எக்ஸிபிஷன், வி டாக் எ லாட். இந்த மாதிரி லாங் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணணும் ஷார்ட் சென்டென்சஸ்லேருந்து. இதை நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் டிக்ஷனரி யூஸ் பண்ணி இந்த சென்டென்சஸை ஃப்ரேம் பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ ப்ரெசன்ட் டென்ஸில் பார்த்தோம், அதவே பாஸ்ட் டென்ஸில் மாற்றுங்க. ஐ சா, நான் பார்த்தேன். ஐ சீனா நான் பார்க்கிறேன், ஐ சா நான் பார்த்தேன். ஐ சா எ மூவி, ஐ சா எ மூவி வித் மை ஃப்ரெண்ட்ஸ், ஐ சா மை ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு வேர்பை பாஸ்ட் டென்ஸில் மாற்றி அதில் நீங்கள் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணணும். சி, சா, அதே மாதிரி இந்த லாஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், வி டாக்ட் எ லாட். டாக் அப்படின்னா பேசுறது, அதனுடைய பாஸ்ட் ஃபார்ம் டாக்டு. வி டாக்ட் எ லாட், நாங்கள் நிறைய பேசினோம்.
ஸோ ஒரு வேர்ப் எடுத்துக்கிட்டோம், அதை ப்ரெசன்ட் டென்ஸில் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணோம், பாஸ்ட் டென்ஸில் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணோம். இப்போ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சீன், சீயோடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சீன், சி சா சீன். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொன்னாலே ஹேஸ் ஹேவ் ஹேட் வந்துடும். இதில் அதாவது ஹேஸ் ஹேவ் ஹேடில் ஹேஸ் ஹேவ் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ், ஹேட் பாஸ்ட் டென்ஸ். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ரூல், ஹேஸ் சிங்குலருக்கு யூஸ் பண்ணுவோம், ஒருமைக்கு யூஸ் பண்ணுவோம், ஹேவ் ப்ளூரலுக்கு யூஸ் பண்ணுவோம், அதாவது பன்மைக்கு யூஸ் பண்ணுவோம். ஹேஸ் சிங்குலர், ஹீ ஷீ இட் ராஜ் ட்ரீ இதெல்லாமே ஒருமை சிங்குலர். அதே மாதிரி ஹேவ் ப்ளூரல், வி யூ தே, ராஜ் அண்ட் ராம், ராஜ் அண்ட் ராம்னா 2 பேர் வந்துடுறாங்க. ட்ரீஸ் மரங்கள். அப்போ பன்மைக்கு ஹேவ் யூஸ் பண்ணுவோம், சிங்குலர் ஒருமைக்கு ஹேஸ் யூஸ் பண்ணுவோம். மேலே இருக்கிற வார்த்தை சீன் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் சி. அந்த சீன் அப்படிங்கிற பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி ஒன்று ஹேஸ் வரணும், இல்லைன்னா ஹேவ் வரணும், இல்லைன்னா ஹேட் வரணும். இந்த 3 வார்த்தைகளில் கண்டிப்பாக ஒரு வார்த்தை முன்னாடி வரணும். இதில் ஐக்கு மட்டும் எக்ஸம்ஷன். ஓகே, ஐ மட்டும் சிங்குலராக இருந்தாலும் ஹேவ் அப்படின்னு தான் எடுத்துக்கிறோம். ஸோ டெய்லி டைம் அலாட் பண்ணிக்கோங்க. டிக்ஷனரியில் முக்கியமான வேர்ப்ஸ் எடுத்துக்கோங்க, அதாவது கேஷுவலாக நம்ம யூஸ் பண்ணுற வார்த்தைகள் எடுத்துக்கோங்க. அந்த வேர்போட ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தெரிஞ்சுக்கோங்க. அதிலிருந்து சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். ப்ரெசன்ட் டென்ஸ் ரூல் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். அதாவது சிங்குலர் சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணணும். ஹீ ஸ்பீக்ஸ் அவர் பேசுகிறார், ஷீ ரன்ஸ் அவள் ஓடுகிறாள். இப்போ ஐ சி, ஐ சா எ மூவி, ஐ சி அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ், ஐ சா எ மூவி சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஹீ சீஸ் எ மூவி வித் மை ஃப்ரெண்ட்ஸ், இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ ஒரு சென்டென்ஸை பார்த்தோன்னா அது எந்த டென்ஸ் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஹீ சீஸ் எ மூவி வித் மை ஃப்ரெண்ட்ஸ். தே சி, இந்த இடத்துல எஸ் ஆட் ஆகலை பாருங்கள், ஏன்னா முன்னாடி தே வந்திருக்கு. தே சி மை ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் இன் தி எக்ஸிபிஷன், தே டாக் எ லாட். ஐ ஹாவ் சீன், இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சீன் வந்துச்சுனாலே அதுக்கு முன்னாடி ஹேஸ் வரணும், இல்லைனா ஹேவ் வரணும், இல்லைனா ஹேட் வரணும். சிங்குலருக்கு ஹேஸ் வரணும், ப்ளூரலுக்கு ஹேவ் வரணும். ஐ மட்டும் எக்ஸம்ஷன். ஐ ஹாவ் சீன், ஐ ஹாவ் சீன் எ மூவி, ஹீ ஹாஸ் சீன் எ மூவி வித் மை ஃப்ரெண்ட்ஸ், they have seen my old friends in the exhibition, they have talked a lot. ஸோ இந்த மாதிரி வாக்கியங்கள் டெய்லி நீங்கள் ஃப்ரேம் பண்ணணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இந்த மாதிரி டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப, நிறைய வேர்ப்ஸ் வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு வெக்காபுலரியும் இன்க்ரீஸ் ஆகும், இம்ப்ரூவ் ஆகும். நிறைய வார்த்தைகள் நீங்கள் தெரிஞ்சுக்கிடுவீங்க. அட் தி சேம் டைம் உங்களுடைய ரிட்டன் ஸ்கில், ஸ்போக்கன் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும், கண்டிப்பாக டெவலப் ஆகும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.